ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இல்லறம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்ல கிறிஸ்பியான இந்த ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கப்பில் 1/2 டீஸ்பூன் ஓமத்தை கையால் லேசாக நுணுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. முழுசாக ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி 1-2 பொடிச்சிட்டு ஊற வச்சோம்னா இதனோட வாசனை நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் மாவு ஜலிக்கிற ஜல்லடையை வச்சுட்டு அதில் 1 கப் கடல மாவு, 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு இது கட்டி இல்லாமல் முதல்ல ஜலிச்சு விட்டுடுங்க. கடல மாவும் அரிசி மாவும் சம அளவு எடுக்கிறதுனால ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் 1/2 கப்பு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இதில் மிளகாய்த்தூள் போடலை. உங்களுக்கு இது கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்க ஓமத்தை ஒரு ஃபில்டரை வச்சு வடிச்சிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்தது முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த அச்சு இருந்தாலும் பரவாயில்லை. அதில் இந்த மாதிரி ஓமப்பொடியினுடைய ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்க பிளேட்டை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ முறுக்கு குழாயில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுருங்க எல்லா பக்கமும். அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா அழகாக வெளியில் வரும். எண்ணெய் தடவும் போது பிளேட்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது இது ரெடி பண்ணினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு மாவை வச்சுட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓமப்பொடிக்கு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் தான் பிழியணும். முறுக்கு பிழிகிற மாதிரி நம்ம கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட முடியாது. அதனால் முதல்ல இதை ரெடி பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம டைரெக்டாக இதில் ஓமப்பொடி பிழிஞ்சிட வேண்டியது தான். இது பிழியும் போது நல்லா அகலமாக வானல் ஃபுல்லாக சுற்றி பிழியணும். அப்போ தான் ஓமப்பொடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது நல்லா அகலமாக விரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துருங்க. இது திருப்பும் போது கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட வடக்கம்பி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு திருப்பிட்டு அதாலேயே எடுங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும், உடையாமல் வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா ஓமப்பொடியையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துகிட்டு இதில் சேர்த்தனோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. ரொம்பவே சூப்பரான நல்ல கிறிஸ்பியான இந்த ஓமப்பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட இந்த ஓமப்பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.